ब्रह्मा गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गजाननं भूतगणाधिसेवितं कवित्तजम्बो फलसारभक्षितं उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजं। विघ्नेश्वर பாதபங்கயம். எல்லாம் வல்ல பரம்பொருளை மேலமைத்து என்னை பெற்றெடுத்த பெற்றோருடைய பாதங்களை பணிந்து என் வாழ்வை வழிப்படுத்திய குருமாவுடைய பாதங்களை பணிந்து இந்நிகழ்வினை பார்த்து கொண்டிருக்கின்ற ஓம் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு கனிந்த வணக்கங்களை தெரிவிப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆன்மீகம் அறிவோம் என்ற நிகழ்விலே நாம் வாழ்க்கையிலே ஆன்மீகத்தை, அது ஆத்மாவை ஈடேற்றுவதற்கு, அது ஆன்மீக முன்னேற்றம் அடைவதற்குரிய பல விடயங்களை சிந்தித்து வருகின்றோம். இந்த வகையிலே நாம் நாள்தோறும் செய்கின்ற காரியங்களை சிந்தித்து வருகின்றோம். நாள்தோறும் நாம் சில காரியங்களை சிந்தித்து வருகின்ற பொழுது நாள்தோறும் நாம் செய்கின்ற காரியங்கள் எப்படி அமைதல் வேண்டும் என்பதற்கு எம்மை போன்றே பிறந்து வாழ்ந்து சில ஞானிகள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். இந்த ஞானிகள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்கள் மண்ணிலே எம்மை போன்று மனித உருவம் பெற்று பிறந்தாலும் வாழ்ந்தாலும் அவர்களுடைய ஆன்ம நிலை என்பது உயர்நிலையை அடைந்ததாக அமைந்திருக்கும். அந்த உயர்நிலையை நாங்கள் வாழ்க்கையிலே விளங்கிக் கொள்ளுதல் வேண்டும். அந்த ஞானிகள் தம்முடைய ஞான சிருஷ்டியினாலே தமக்காக மட்டுமல்லாமல் உலகிலே வாழுகின்ற மக்கள் என்றைக்கும் நல்லபடி வாழ வேண்டும், இன்புற்று வாழ வேண்டும் என்பதற்காக பல செய்திகளை தந்திருக்கின்றார்கள். அவள் தருகின்ற செய்திகளை நாம் உளமாற அறிந்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பின்பற்றி வாழ்வோமாக இருந்தால் நம்முடைய வாழ்வு வளம் பெறும். இந்த வகையிலே நாங்கள் பிறந்திருக்கின்றோம், எங்களுடைய வாழ்க்கை ஏதாவது பயன்பாடு உள்ளதா அமைந்திருக்கிறவர்களை கேட்டால் சிலவர்களை எந்த விதமான பயன்பாடும் இல்லாமல் பிறந்தோம், வளர்ந்தோம், இறந்தோம் என்று முடிந்துவிடும். ஆனால் சில ஞானிகள் பிறந்தது முதல் இறக்கின்ற வரை அல்லது உடல் சமாதி அடையும் வரையும் அவர்கள் மண்ணிலே வாழுகின்ற மக்களுக்கு பல்வேறு வகையான செய்திகளை கூறியிருக்கின்றார்கள். அவர்கள் வாழ்க்கையில் தருகின்ற ஒவ்வொரு வாழ்க்கை அம்சங்களும் வாழ்க்கை நெறிமுறைகளும் எங்களுக்கு பல்வேறு வகையான பாடங்களை போதிப்பதாக அமைந்திருக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மேலான பிறவியை பெற்றிருக்கின்றோம். அரிது அரிது மானுடராதல் அரிது, அதிலும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி புறத்தல் அரிது என்று ஔவையார் கூறினார். எனவே அரிது அரிது மானுடராதல் அரிது. உலகிலே பிறக்கின்ற பல்வேறு வகையான பிறவிகளுக்குள்ளே, ஏனைய பல்வேறு வகையான பிறவிகளுக்குள்ளே மேலான பிறவியாக அமைந்திருப்பது மனித பிறவி. ஆடு மாடாக பிறக்காமல், நாய் குரங்காக பிறக்காமல் நாங்கள் மனிதனாக பிறந்திருக்கிறோம் என்பதை பார்த்து நாம் மகிழ வேண்டும். எனவே ஏனைய ஜீவராசிகளை விட நாங்கள் மேலான மனித பிறவியை பெற்றிருக்கிறோம் என்பதை கண்டு நாம் மகிழ்தல் வேண்டும். அந்த மனித பிறவியிலும் நாங்கள் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்திருக்கின்றோம். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், நாங்கள் பிறக்கின்ற பொழுது ஊமையாக பிறந்து விட்டால் எப்படி கஷ்டமாக, நாங்கள் ஊமையாக பிறந்தால் நம்முடைய கருத்துக்களை சொல்ல முடியாது. இந்த நிலைமையிலே நாங்கள் மற்றவரிடம் பழக முடியாது. எனவே ஊமையாக பிறக்காமல் எங்களை இறைவன் எப்படி படைத்திருக்கார் நாம் நினைத்தால் அதன் பெருமையை தெரிந்து கொள்ளலாம். அதை ஒரு குருடாக பிறக்கக்கூடாது, செவிடாக பிறக்கக்கூடாது. இவ்வாறு கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது என்று ஔவையார் குறிப்பிட்டார். நாங்கள் அப்படியான பிறவி கிடைத்திருக்கும் பொழுது எங்களுக்கு மேலான பிறவி கிடைத்திருக்குது என்பதை நாங்கள் வாழ்க்கையில் சிந்திப்பதும் இல்லை, உணர்வதும் இல்லை. ஊமையாக பிறந்தால்தான் அதனுடைய கஷ்டம் தெரியும்.
குருடாக பிறந்தால்தான் அதனுடைய கஷ்டம் தெரியும். செவிடாக பிறந்தால்தான் அதனுடைய கஷ்டம் தெரியும். நாங்கள் அது ஒன்றுமில்லை இல்லாத காரணத்தினாலே அதை நாங்கள் தெரிந்து கொள்வதில்லை. இந்த வகையிலே ஊமையாக பிறந்த ஒருவர் ஊமையாகவே வாழாமல் இறையருள் பெற்று மண்ணுக்கு பல்வேறு வகையான செய்திகளை சொன்ன ஒரு பெரியார்தான் குமரகுரு சுவாமிகள். இந்த குமரகுரு சுவாமிகள் 17ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர். நீண்ட காலம் அல்ல, இன்றைக்கு ஒரு 3-4 நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக இந்த மண்ணிலே வாழ்ந்தவர். நாங்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த நாயன்மார்களுடைய பெருமைகளை பார்க்கின்ற பொழுது சில பேர் கேலியாக கேட்கிற முறையும் இருக்கிறது. இது அன்று நடந்தால் இன்று ஏன் நடப்பதில்லை? அன்று ஞானசம்பந்த பெருமானுக்கு இறைவன் வந்து ஞானப்பால் கொடுத்தார், கொடி ஆலவட்டம் கொடுத்தார். இப்படிலாம் செய்த சம்பந்தர் பல பேருடைய நோய்களை நீக்கினார், செத்தவரை உயிர்ப்பித்தார். ஏன் இன்று நடைபெறுவதில்லை? எங்கே சம்பந்தர் பெறுவதில்லையா என்று நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஞானிகள் இருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். நாம் சரியாமல் இருந்து கொண்டு அவற்றை நாங்கள் இல்லை என்று கூறிவிட முடியாது. இன்றைக்கு பல பேர் அறிவதில்லை, தெரிவதில்லை, ஆனால் அதை பற்றி விமர்சனம் செய்வதற்கு நிறைந்திருக்கிறார்கள். இறை அருளை பெற்று இந்த மண்ணிலே நாம் வாழ்க்கையில் செய்ய முடியாத காரியங்களை செய்து முடிக்க முடியும் என்பதை காலத்துக்கு காலம் பல ஞானிகள் நமக்கு வாழ்க்கையிலே நடந்து காட்டியிருக்கிறார்கள், செய்து காட்டியிருக்கிறார்கள். நாங்கள் அவற்றை தெரிந்து எங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த மேலான பிறவியிலே நாம் இறை அருளை தேடிக்கொள்ளுதல் வேண்டும். இந்த வகையிலே குமரகுரு சுவாமியுடைய பிறப்பு, அவருடைய வாழ்க்கை முறைமை, வாழ்க்கை காலத்தில் நடந்த நிகழ்வை நாம் தெரிந்து கொண்டால் நாங்கள் வாழ்க்கையிலே எப்படி வாழலாம், எப்படி வாழ வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகையிலே இந்தியாவிலே திருச்செந்தூரிலே ஸ்ரீ வைகுண்டம் என்ற பதியிலே சண்முக சிகாமணி கவிராயர் என்பவருக்கும் சிவகாம சுந்தரி என்பவர்களும் திருமணம் செய்து வாழ்ந்தார்கள். திருமணம் செய்து வாழ்கிற பொழுது அவளுக்கு மக்கட்பேறு கிடைக்கவில்லை. உங்களுக்கு தெரியும், வாழ்க்கையிலே இல்லற வாழ்க்கையை ஆரம்பித்தோன்னு எதிர்பார்க்கிற மிக முக்கியமான விடயம் எல்லாரும் எதிர்பார்ப்பது, அதாவது அந்த கணவன் மனைவி எதிர்பார்ப்பது, கணவனுடைய பெற்றோர் எதிர்பார்ப்பது, மனைவியுடைய பெற்றோர் எதிர்பார்ப்பது எல்லாம் இவளுக்கு நல்ல ஒரு மக்கள் பேறு கிடைக்க வேண்டும் என்றுதான் எதிர்பார்ப்பார்கள். அதைத்தான் எதிர்பார்க்கிற ஒரு முறைமை இருக்கிறது. இந்த வகையிலே இந்த சண்முக சிகாமணி கவிராயரும் சிவகாம சுந்தரியின் திருமணம் செய்து வாழ்கிறார்கள். ஆனால் நீண்ட நாட்களாக அவளுக்கு மகப்பேறு கிடைக்கவில்லை. மகப்பேறு கிடைக்காவிட்டால் இன்று அவர்கள் பல்வேறு வகையான வைத்திய முறைகளை நாடுவார்கள். ஆனால் பல பேர் ஆலயங்கள் தோறும் சென்று இறைவனை வேண்டுவார்கள். இது நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அல்ல. மகப்பேறு கிடைப்பதும் கிடையாமல் விடுவதும் இன்றைக்கு இறைசித்தமாக அமைந்து விடுகின்றது. இந்த வகையிலே இந்த 2 பேரும் சேர்ந்து நீண்ட நாட்களாக திருமணம் ஆகியும் அவளுக்கு மகப்பேறு கிடையாதபடியினாலே அவளுடைய மனம் வேதனைப்பட்டது. தங்களுடைய சந்ததிக்கு ஒரு பிள்ளை இல்லையே, தங்களுடைய பின்னடைக்கு ஒரு பிள்ளை இல்லையே, தங்களுக்கு கொள்ளி வைப்பதற்கு ஒரு ஆள் இல்லையே என்றெல்லாம் பல்வேறு வகையாக சிந்தித்திருக்கலாம். இப்படி அவள் சிந்தித்து தங்களுடைய சந்ததி பெருக்க வேண்டும், தங்களுக்கு ஒரு வாரிசு வர வேண்டும் என்று அவர்கள் நினைத்து இறைவனை வேண்டினார்கள். எங்கே வேண்டினார்கள்? திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் வேண்டினார்கள். முருகப்பெருமானை எங்களுக்கு ஒரு பிள்ளை தர வேண்டும் என்று வேண்டி அழுதார்கள், தொழுதார்கள், பல விரதங்கள் இருந்தார்கள். அந்த விரதத்தினுடைய பலனாக தொழுகையினுடைய பலனாக அவளுக்கு ஒரு ஆண் மகவு பிறந்தது. அந்த ஆண் மகவுக்கு அவர்கள் குமரன் என்றே பெயர் வைத்தார்கள். இவ்வாறு குமரன் என்று பெயர் வைத்து அந்த பிள்ளையை வளர்த்தெடுக்கும் பொழுது அந்த பிள்ளை நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமாக மிக சிறப்பாக வளர்ந்து வருகின்றது. அதனை நடையக் கண்டு அதனுடைய செயல்பாட்டை கண்டு மகிழ்ந்தார்கள். ஆனால் அந்த பிள்ளை எல்லா வகையான ஆற்றல் கொண்டதாக அமைந்திருந்தாலும் அவள் எதிர்பார்க்கின்ற ஒரு செய்தி கிடைக்கவில்லை. அந்த பிள்ளை அம்மாவென்று அழைக்கவும் இல்லை, அப்பாவென்றும் அழைக்கவில்லை. அந்த பிள்ளை பேசக்கூடிய வல்லமை கொண்டதாக அமைந்திருக்கவில்லை. நாள் செல்ல செல்ல பிள்ளை அழைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டே இருந்தார்கள். பிள்ளை என்றுமே அம்மாவென்றும் அழைக்கவில்லை, அப்பாவென்றும் அழைக்கவில்லை. அந்த பிள்ளை அழைக்காமையினாலே பெற்றோர்கள் அழுதார்கள். இந்த பிள்ளை வாய் பேச முடியாமல் இருக்கிறதை கண்டு தொழுதார்கள், அழுதார்கள். என்ன செய்ய முடியும்? நீண்ட நாட்களாக பிள்ளை இல்லைன்னு அழுதுவோம். இன்றைக்கு பிள்ளை கிடைத்திருக்கிறது. அந்த பிள்ளையும் நம்மை பார்த்து அம்மா அப்பாவென்று அழைக்கவில்லை நினைத்து அவர்கள் அழுதார்கள். யாரும் சொல்ல முடியும்? திருச்செந்தூர் முருடமே சென்றார்கள்.
40 நாட்கள் அந்த முருகப்பெருமான் 45 நாட்கள் முருகப்பெருமானுடைய சந்நிதியில் இருந்து விரதம் இருந்து இந்த பிள்ளை பேச வேண்டும் என்று ஒரு விரதத்தை எடுத்துக்கொண்டார்கள். அந்த முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டார்கள். 45 நாட்களும் அந்த கணவன் மனைவி பிள்ளைகள் 3 பேரும் இருந்து திருச்செந்தூரிலே இருக்கிறார்கள், விரதம் அனுஷ்டிக்கிறார்கள். பெருமளுக்கு சுவையான உணவை உண்ணாமல் மிக நெருக்கடியான உணவை உண்டு, உப்பில்லாத உணவை உண்டு அவர்கள் விரதத்தை அனுஷ்டிக்கிறார்கள். இவ்வாறு விரதத்தை அனுஷ்டித்து அந்த பிள்ளை கதைக்க வேண்டும், பேச வேண்டும் என்று முருகப்பெருமானை வேண்டுகிறார்கள். முருகப்பெருமானிடம் கேட்கிறார்கள், வேண்டுகிறார்கள், அழுகிறார்கள். 45 நாட்கள் ஒரு மண்டலம் உன்னிடமிருந்து நாங்கள் விரதமிருந்து அனுஷ்டிக்கிறோம். இந்த 45 நாட்களுள் இந்த பிள்ளை பேச வேண்டும், கதைக்க வேண்டும், அம்மா அப்பா என்று நம்மை எல்லாம் அழைக்க வேண்டும் என்று அவ்வாறு அழைக்க தவறினால் இந்த திருச்செந்தூர் கடலிலேயே நாங்கள் விழுந்து இறந்து விடுவோம் என்று அவர்கள் ஒரு உறுதி எடுத்துக் கொள்கிறார்கள். இவ்வாறு தாம் கடலிலே விழுந்து தற்கொலை செய்வதாக உறுதியெடுத்துக் கொண்டு அவர்கள் அந்த திருச்செந்தூர் பதியிலிருந்து இறைவனை வேண்டுகிறார்கள், அழுகிறார்கள். இறைவா, எங்களுடைய பிள்ளை கதைக்க வேண்டும், பேச வேண்டும் என்று. இப்படி அவர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கின்ற பொழுது 40 நாட்கள் கடந்து விட்டது. இந்த 40 நாட்கள் கடந்த பொழுது கூட பிள்ளை பேசுவதற்கான எந்த விதமான அறிகுறியும் தெரியவில்லை. பிள்ளை பேசுவதற்கான அறிகுறி இருந்தால் தான் பிள்ளை கதைக்கும். 45 நாட்களிலே விரதம் முடிவடையப் போகின்றது. இந்த 45 நாட்கள் விரதம் முடிவடைகின்ற இந்த வேளையிலும் பிள்ளை கதைக்காவிட்டால் நாம் இந்த கடலிலே விழுந்து இறக்கப் போகின்றோம், அவன் உடலை மாய்க்கப் போகின்றோம், உயிரை விடப்போகிறோம் என்று சிந்தித்தே அவர்களுடைய மனம் அழுதது. முருகப்பெருமானை வேண்டினார்கள். அழுது அழுது முருகப்பெருமானை வேண்டினார்கள். முருகா, எங்களுக்கு நீ வரம் கொடுக்க மாட்டாயா? எங்களை நீ கண்பிடித்து பார்க்க மாட்டாயா? இந்த பிள்ளையை பேச வைக்க மாட்டாய் என்று அந்த முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டிருந்தார்கள். 45வது நாளும் வந்தது. இன்றைக்கு இந்த பிள்ளை பேசாமல் விட்டால் நாங்கள் கடலிலே விழுந்து இறந்து விடுவோம் என்ற எண்ணத்தை உறுதிப்படுத்தி கொண்டார்கள். முருகா, உன் விருப்பம் எதுவோ அவ்வண்ணமே நடைபெறட்டும். நாங்கள் இறப்பதால் உனக்கு விருப்பமாக இருந்தால் நாம் இறந்தே விடுகின்றோம். நாங்கள் இறக்காமல் இருக்க வேண்டுமா இருந்தால் எங்களுடைய பிள்ளை பேச வேண்டும், கதைக்க வேண்டும் என்று முருகப்பெருமானை வேண்டினார்கள். இந்த 45வது நாள் அந்த பூசாரி ஒரு வகையான உருக்கொண்டு வந்து அந்த பிள்ளையினுடைய நாக்கிலே ஏதோ ஒன்றை எழுதுகிறார். இந்த பிள்ளை மெல்ல மெல்லமாக பார்த்து சிரிக்கிறது. பார்த்து சிரித்து பூ 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 என்று உச்சரிக்க தொடங்குகிறது. அப்படி உச்சரிக்க தொடங்கின அந்த பிள்ளை, 5 வயது பிள்ளை, குமரன் என்ற இந்த பிள்ளை அந்த இறைவனை நினைத்து பாட ஆரம்பிக்கிறது. பூமேவு செங்கமல புத்தேளும் தேரறிய பாமேவு தெய்வ பழமறையும் என்று அந்த முருகப்பெருமானுடைய வரலாறை பாடத் தொடங்குகிறது. அதுதான் கந்தர் கலிவெண்பா. இதுவரை நாளுமே எதுவுமே பேசாமல் இருந்த அந்த பிள்ளை அந்த முருகப்பெருமானுடைய திருவருளாலே முருகனுடைய அருள் பெற்று அம்மா அப்பாவென்று இதுவரையும் அழைக்காத அந்த பிள்ளை முருகப்பெருமானுடைய வரலாற்றையே கந்தர் கலிவெண்பாவாக பாடிவிட்டது, பாடி முடித்தது. பெற்றோர்கள் ஆரவாரம் செய்தார்கள். பிள்ளையினுடைய திறத்தை கண்டு மகிழ்ந்தார்கள். முருகப்பெருமான் அருள் திறத்தை கண்டு அவனை நெத்தி நிறுத்தி அழுதார்கள், தொழுதார்கள். இறைவான், எங்களுடைய கண்களை திறந்து விட்டாய், எங்களுக்காக நீ கண் திறந்து விட்டாய் என்று முருகப்பெருமானை வழிபட்டார்கள். எனவே இதுவரை நாளும் எந்த வகையான பேச்சு இல்லாத அந்த பிள்ளை பேச ஆரம்பித்தது மாத்திரமல்ல, கடல் மடபோல அந்த எம்பெருமானுடைய வரலாற்றை, கந்த புராணம் சொல்லப்படுகின்ற முருகப்பெருமானுடைய வரலாற்றை மிக சுருக்கமாக கந்தர் கலிவெண்பாவாக பாடி முடித்தது. இப்படி பாடிய அந்த குமரர் இன்றைக்கு குமர குருவரனாக மாறினார். அந்த குமரன் குருவரனாக மாறியதன் பின்னர் அவரை பற்றிய பெருமைகளை அறிந்து ஊர் மக்கள் எல்லாம் திரண்டார்கள். இப்படியெல்லாம் திரண்டு அவருடைய புகழை பாடிக்கொண்டிருந்தார்கள். அப்படி பாடிக்கொண்டிருக்கிற பொழுது குமர குருவருக்கு அருள் வெள்ளம் கிடைத்தது. முருகப்பெருமான் அருள் பெற்ற அமையினாலே மக்கள் எல்லாம் அவரை வந்து கண்டு மகிழ்ந்தார்கள், வழிபட்டார்கள். அவரிடமிருந்து பல்வேறு வகையான ஆசிகளை பெற்றுக்கொண்டார்கள். இப்படி பெற்றுக்கொண்ட அவர் பல்வேறு ஆலயங்களுக்கு சென்று இறைவனை வழிபாடு செய்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு அந்த முருகப்பெருமான் அருள் பெற்ற அவருக்கு அம்மையினுடைய அருளை பெற வேண்டும் என்ற ஆவலும் ஏற்பட்டது.
எனவே மதுரையை ஆண்டு கொண்டிருக்கிற மதுரை மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்வதற்காக சென்றார். சென்று மதுரை மீனாட்சி அம்மனை கண்டார். உள்ளத்திலே அவள் காட்சியை கண்டார். அவருடைய இளமைத் தோற்றத்தை கண்டார். அவர் அவ்வாறு கண்ட அந்த குமர குருவரர் மதுரை மீனாட்சி அம்மனை ஒரு பிள்ளையாக வைத்துக்கொண்டு அவளை பிள்ளைத்தமிழ் பாடினார். இவ்வாறு மீனாட்சி அம்மன் பிள்ளைத்தமிழை பாடி முடித்தார். இவ்வாறு மீனாட்சி அம்மனுடைய பிள்ளைத்தமிழை பாடி முடித்ததுக்கு பிறகு அதை பாடி முடித்திருக்கின்ற வேளையிலே அந்த மதுரையை ஆண்டு கொண்டிருந்த மன்னன் திருமலை நாயக்கன் என்ற மன்னன் ஆண்டு கொண்டிருந்தார். இந்த திருமலை நாயக்கன் என்ற மன்னன் ஆண்டு கொண்டிருக்கின்ற பொழுது இரவி மதுரை மீனாட்சி அம்பாள் அவருடைய கனவிலே தோன்று சொன்னால், என்னுடைய பிள்ளை என்னை பற்றி பாடியிருக்கிறான். ஆனபடியால் அந்த பாடிய அந்த பாடலை நீயே முன்னின்று அரங்கேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதை கேட்ட மன்னனுக்கு பெரும் மகிழ்ச்சி. மறுநாள் காலையில் எழுந்தான். குமரகுருவரை கண்டான். அவருடைய பாதங்களை தொழுது வணங்கி, சுவாமி, நீங்கள் பாடிய பிள்ளைத்தமிழை எங்களுடைய அரங்கிலே அரங்கேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். எனவே குமரகுருவர் அந்த இறையருள் பெற்றவர். தான் பாடிய அந்த பிள்ளைத்தமிழை அம்மையும் ஏற்றுக்கொண்டார் என்பதை உணர்ந்தார். அந்த மண்டபத்திலே அரங்கேற்ற நிகழ்வு நடைபெறுகின்றது. இந்த அரங்கேற்ற நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போது குமரகுரு சுவாமிகள் தாம் பாடிய அந்த பிள்ளைத்தமிழை ஒவ்வொன்றாக பாடிக்கொண்டிருக்கின்றார். அவருடைய பிள்ளை பருவம் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக சிறப்பாக பாடிக்கொண்டிருக்கிற பொழுது ஒரு சிறு பிள்ளை, அந்த பூசாரியுடைய மகள், ஒரு சிறுமியாக அங்கே நடந்து வருகின்றாள். நன்ற அழகாக உடுத்தி கொண்டு வருகின்றாள். இப்படி வந்தவள் அந்த மன்னனுடைய மடியில் போய் அமர்ந்து கொண்டாள். மன்னவற்றை அணைத்து கொண்டாள். அழகான பிள்ளை மிக ரம்யமாக அமைந்து அந்த பாட்டை கேட்டு ரசித்தது. இப்படி குமரகுருவர் அந்த மீனாட்சி அம்மன் பிள்ளைத்தமிழை பாடிக்கொண்டிருக்கின்ற பொழுது மீனாட்சி அம்பாளானவள் ஒரு மனித வடிவம் தாங்கி வந்து, சிறுமி வடிவம் தாங்கி வந்து, பிள்ளையாக வந்து மனுடைய மடியிலிருந்து கேட்டு கேட்டு ரசிக்கிறாள். முக்கியமான கட்டங்களை பார்த்து சிரிக்கிறாள், ரசிக்கிறாள். இப்படியெல்லாம் கேட்டு கேட்டு ரசித்த அந்த பிள்ளை அந்த பிள்ளைத்தமிழ் பாடி முடிவடைந்ததும் மகிழ்ச்சியாக உரிமையோடு அந்த மனுடைய கழுத்தில் இருந்த ஒரு முத்து மாலையை கலட்டி கொண்டு வந்து அந்த குமரகுருடைய கழுத்திலே போடுகின்றது. சிறுமி யாரென்று யாருக்குமே தெரியவில்லை. அது பூசாரிய மகள் போல தெரிந்தது, அவ்வளவுதான். அப்படி கருதி கொண்டார். ஆனால் அந்த பிள்ளை பாலை கேட்டது. மனுடைய கழுத்தில் இருந்த மாலையை கொண்டு வந்து குமரகுருடைய கழுத்திலே போட்டது. போட்டுவிட்டு எல்லோரும் பார்க்கவே அது மெல்ல மெல்லமாக நடந்து சென்று அந்த மூலஸ்தலத்தில் சென்று மறைந்தது. மறைந்தவுடன் எல்லோருக்கும் விளங்கியது, இங்கே வந்தது மீனாட்சி அம்பாள் தான் வந்திருக்கிறாள் என்பதை எல்லோரும் உணர்ந்தார்கள். அவள் பாதம் பட்ட இடங்களெல்லாம் தொட்டு வணங்கினார்கள். அம்பிகையை நாங்கள் நேரே காணுகின்ற பேறு கிடைத்தும் அவளை நாங்கள் உணரவில்லையே, அவள் மகிமையை நாம் உணரவில்லை என்று மக்களெல்லாம் நின்று அழுதார்கள். அவள் போன இடங்களெல்லாம் விழுந்து உருண்டார்கள். அவருடைய பாதங்களை பணிந்து தொட்டு வணங்கினார்கள். அந்த அம்பிகை கண்ட மகிழ்ச்சியினாலே, அவருடைய வருகையினுடைய சிறப்பினாலே அங்கே நின்றவர்கள் எல்லோரும் மகிழ்ந்தார்கள். மன்னனும் மகிழ்ந்தான், குமரகுருவரும் மகிழ்ந்தார். எனவே குமரகுருவர சுவாமிகள் முருகப்பெருமானுடைய திருவிழாலே பாடுகின்ற வல்லமை, பேசுகிற வல்லமையை பெற்று அம்மையனுடைய அந்த சிறப்பை பாடுகிற வகையிலே மீனாட்சி அம்மன் பிள்ளைத்தமிழை பாடினார். அந்த மீனாட்சி அம்மன் பிள்ளைத்தமிழை பாடியது மாத்திரமில்லாமல் மதுரை மீனாட்சி அம்மனே பிள்ளையாக வந்து அதை கேட்டு ரசித்து அவராலேயே கௌரவிக்கப்பட்டார், பாராட்ட பெற்றார். எனவே இரவியை பாடி இரவியாலேயே பாராட்ட பெற்றவர் குமரகுரு சுவாமிகள். பாருங்கள், பிறக்கிற பொழுது வாய் பேசாத உண்மையாக பிறந்த அந்த குமரகுருவரர் 5 வயதிலே பாடத் தொடங்கி தொடர்ந்து மீனாட்சி அம்பாளை பாடி பிள்ளைத்தமிழை பாடி அந்த அம்பாளாலேயே ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவராலேயே மாலை அணிவித்து கௌரவிக்கப்பட்ட குமரகுரு சுவாமிகள் தன்னுடைய குருவை தேடினார். குருவை தேடிக்கொண்டிருக்கும் பொழுது என்ன நிகழ்ந்தது என்பதை நாம் நாளிடம் சிந்திப்பொன்று கூறி இந்த சிந்தை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். இலங்கையில் அதிகமாக மின்சாரத்தை சேமிக்கும் LG குளிர்சாதன பெட்டி நாடளாவிய அபார்ஸ் மற்றும் பை அபார்ஸிடமிருந்து